ஓம் சாந்தி. 15/7/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தின் மூலம்தான் ஆத்மாவின் துரு நீங்கும். ஆகையால் யோகத்தில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. அப்படின்னா யோகத்தில் கரெக்டாக இருக்கணும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. யோகா செய்யும் போது வீண் எண்ணங்கள் வரக்கூடாது, அல்லது புத்தி அலையக்கூடாது. ஏகாகிரமாக உட்கார்ந்து நினைக்கணும். அப்போதான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு நீங்கும் அப்படின்றார். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்கு என்ன யுக்தி கூறியிருக்கிறார்? அதனால் மாயா நாலாபுறமும் தடை போடுகிறது. பதில்: நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள், ஒரு தந்தையின் குழந்தைகள், தங்களுக்குள் சகோதரன் சகோதரி. ஆகையால் நீங்கள் ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபட முடியாது என்று தந்தை யுக்தி கூறியிருக்கிறார். சகோதரன் சகோதரி ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபட முடியாது. நீங்கள் சிவபாபாவின் வழிப்படி நடந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைய வேண்டும். ஆனால் மாயா ஒன்றும் குறைந்தது கிடையாது. நாலாபுறமும் இதில்தான் தடை போடுகிறது. நாம் சகோதரன் சகோதரிகள், ஒரு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம், இதை மறந்து விடுகிறார்கள். முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. இந்த பாட்டின் ஒரு வார்த்தையே போதும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது, மேலும் ஒவ்வொரு கல்பமும் கிடைக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற இந்த ஆஸ்தி பாரதத்திற்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அது இல்லை, மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சொர்க்கத்தின் ஆஸ்தி இல்லை என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ராவணன் மூலம் நரகத்தின் சாபம் கிடைத்து கொண்டிருக்கிறது. சாபத்தினால் மனிதர்கள் துக்கம் அடைகிறார்கள். வரம், அதாவது ஆஸ்தியினால் சுகம் கிடைக்கிறது. நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகி இருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சிவபாபா நமக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக நம்மை தன்னுடையவர்களாக ஆக்கியிருக்கிறார். மதுபன் வந்திருக்கிறீர்கள் எதற்காக? சிவபாபாவை சந்திப்பதற்காக. ஆனால் அவர் நிராகாரர். வெறும் சிவபாபா என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் தான் பாப் தாதா என்று சொல்லப்படுகிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் அவசியம் ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். சத்தியுகத்தில் எந்த மனிதரும் துக்கமானவராக ஆக முடியாது. பெயரே சொர்க்கம். அவர் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய காட்ஃபாதர். ஆகையில சொர்க்கத்தில் யாருக்கும் துக்கமே இருக்காது அப்படின்னு சொல்றார். நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் சாட்சியாகி பார்க்கிறோம். ஒன்று ராஜ குடும்பம், இன்னொன்று பிரஜா குடும்பம். அதிலும் சிலர் பணக்காரர்களாக இருப்பார்கள், சிலர் குறைந்த பணக்காரர்களாக இருப்பார்கள். ராஜாக்களில் கூட சிலர் பணக்கார ராஜாக்களாக இருப்பார்கள், சிலர் குறைந்த பணக்கார ராஜாக்களாக இருப்பார்கள். இப்பொழுது உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார் என்றால்
அவசியம் குழந்தைகளுக்கு ஞானம்தான் கொடுப்பார். அவரை மனிதன் என்றோ தேவதை என்றோ சொல்ல முடியாது. அவரை பரமாத்மா என்றுதான் சொல்ல முடியும். நீங்கள் பிரம்மகுமார் குமாரி ஆனதினால் நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரன் சகோதரிகள் என்பதை தெரிந்து கொண்டீர்கள். சகோதரன் சகோதரி ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபட முடியாது. நாம் சிவபாபாவிடமிருந்து இந்த யுக்தியினால் ஆஸ்தி அடைகிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். லட்சியம் கிடைத்துவிட்டதல்லவா? தந்தையை நினைவு செய்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். நினைவு, அதாவது யோக பலத்தினால்தான் பாவம் நீங்கும். இதில் எந்த தவறும் செய்யக்கூடாது. அப்படின்னா கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. பாபா யோகத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரோ, எவ்வளோ நேரம் யோகா பண்ண சொல்கிறாரோ, அல்லது யோகத்தினுடைய குவாலிட்டி மனநிலை எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரோ அது போல இருக்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இதற்காக தான் ஞான முரளி கிடைக்கிறது. நிச்சய புத்தி உறுதியாக இருந்தது என்றால் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். அதாவது 1969க்கு முன்னாடி அவ்வளோ சென்டர்ஸு கிடையாது. 50 சென்டர் இந்தியாவில் இருந்தால் அதுவே பெரிய விஷயம். எல்லா ஊர்கள்லேயும் பெரிய நகரங்கள்லேயும் சென்டர் கிடையாது. சிலரெல்லாம் ஃபாரினுக்கு போவாங்க சம்பாதிக்கிறதுக்கு. அங்கே சுத்தமாக சென்டரே கிடையாது. அப்போ கேட்பாங்க, பாபா இந்த மாதிரி நாங்கள் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறோம், பாபா சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் ஃபாரின் போக வேண்டியிருக்கு, அங்கே தான் சென்டர் இல்லையே, நாங்கள் என்ன செய்யறதுன்னு. அதுக்கு பாபா சொல்லிட்டுருக்கிறார், நிச்சய புத்தி இருக்கு, அந்த நிச்சயத்தில் நீ உறுதியாக இருக்கிறீங்கன்னா எங்கே வேண்டுமானாலும் போகலாம், எங்கிருந்தாலும் பாபாவை நீங்கள் நினைக்கலாம் அப்படின்றார். முரளி கிடைக்கவில்லை என்றாலும் கூட புத்தியில் நாம் பாபாவின் குழந்தைகள் ஆகிவிட்டோம் என்பது இருக்கிறதல்லவா? இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த காலத்தில் பாவம் முரளி கூட கிடைக்காது. சயின்ஸுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானம் ஆகிவிட்டது என்று பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆகி விடுவீர்கள். இந்த மகா மந்திரத்தை ஒரு தந்தைதான் கொடுக்கிறார், வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தையிடம் கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் அவர்கள் அவசியம் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். ஏனென்றால் சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தையின் முன்னால் அமர்ந்து விட்டார்கள் அல்லவா? நான் அனைவருக்கும் தந்தை அல்லவா என்று தந்தை புரிய வைக்கிறார். என்னுடைய தொழிலே பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதுதான் என்று தந்தை கூறுகிறார். ஆகையால் தான் புதிய உலகத்தின் ஸ்தாபனை பழைய உலகத்தின் அழிவு என்று பாடப்படுகிறது. பிறகு நீங்கள் அதை பாலனை செய்கிறீர்கள். இப்பொழுது வெளிச்சம் கிடைத்து விட்டதல்லவா? பழைய உலகத்தை அழிச்சிட்டு புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்திடுறேன், உங்களை தகுதியானவர்களாக ஆக்கிட்டு, ஆகையில நீங்க அந்த புதிய உலகத்தின் பாலனை செய்வீங்க அப்படின்றார். உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு இது தெரியாது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஞானம் கிடைச்சதுனால எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்றார். பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்திருக்கிறீர்கள் என்றால் முழு முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? எப்பொழுது குமார குமாரி திருமணம் செய்து கொள்கிறார்களோ அப்பொழுது முதல் நம்பர் துக்கம் ஆரம்பமாகிறது. இப்பொழுது இந்த ராவண ராஜ்யம் அழிய போகிறது. நீங்கள் கர்மாதீத நிலையை அடைந்து விடுவீர்கள்.
பிறகு ஆத்மாக்கள் உடலை விட்டுவிட்டு போக வேண்டும். அவர்கள் வருவது நீங்கள் போவது என்று இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருப்பார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது கடைசியில எப்படி இருக்கும்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். கொஞ்சம் பேர் ஆத்மாக்கள் மேல இருப்பாங்க இல்லையா பரந்தாமத்துல, அவங்களும் எல்லாரும் கீழே வந்து அவங்க வர்றது இங்கிருந்து நீங்க போகிறது கரெக்டா இருக்கும் அப்படின்றார். நாம் தான் முதலில் அங்கு சென்று வசிப்போம். நாம் அங்கு போகும்போது வேற யாரும் இருக்கக்கூடாது. நம்ம ரிட்டர்ன் பரந்தாமத்திற்கு போகும்போது அங்க வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரி பரவாயில்ல, இதெல்லாம் புரியல அப்படின்னா ரொம்ப குழப்பம் அடையாதீங்க. உங்களுடைய அன்பான அப்பாவை நினைவு செய்யுங்க போதும் அப்படின்றார். உங்களுக்கு தந்தையை நினைவு செய்வதில்தான் நன்மை இருக்கிறது. அதனால ரொம்ப டீப்பா ஞானத்தினுடைய விஷயங்கள் புரியலன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பாபா உங்களுடைய அன்பான தந்தை, அவரை அன்பா நினைவு செய்யுங்க போதும், நினைவு தான் முக்கியம் அப்படின்றார். பிர்லாவிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, ஆனால் துக்கம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் அனைவருக்கும் துக்கம் இருக்கிறது. இப்பொழுது இந்த செல்வம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கர்மாதீத்த நிலை அடைந்து வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் எப்பொழுது அனைத்து ஆத்மாக்கள் வருவது நின்று விடுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் செல்ல முடியும். இந்த விஸ்தாரத்தை புத்தியில் வைத்து ஒரு தந்தையை அன்பாக நினைவு செய்யுங்கள். இரண்டாவது பாயிண்ட், ஞான வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. ஆகையால் நிச்சய புத்தியுடையவராகி தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும். எங்கிருந்தாலும் நினைவு பலத்தின் மூலம் ஆத்மாவை தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், சுய மரியாதையில் நிலைத்திருந்து உலகத்தினரிடமிருந்து மரியாதை பெறக்கூடிய தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். படிப்பின் மூல லட்சியம் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானி ஆகுவதாகும். இந்த தேக அபிமானத்திலிருந்து விடுபடுவதற்கான விதியே சதா சுய மரியாதையில் நிலைத்திருப்பது. சங்கமத்தின் மற்றும் எதிர்காலத்தின் அநேக விதமான சுய மரியாதைகள் இருக்கிறது. அவற்றில் ஏதாவது ஒரு சுய மரியாதையில் நிலைத்திருப்பதின் மூலம் தேக அபிமானம் நீங்கிக் கொண்டே போகும். யார் சுய மரியாதையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தானாகவே மரியாதை கிடைக்கும். சதா சுய மரியாதையில் இருப்பவர்கள்தான் உலக மகாராஜன் ஆகுவார்கள். உலகமும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும். ஒரு அவ்வியக்த முரளில பாபா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சங்கம யுகத்துல இந்த ஒரு ஜென்மத்துல நீங்க சுய மரியாதையில இருந்து அனைவருக்கும் மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா முழு கல்பமும் உங்களுக்கு மதிப்பு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால சுய மரியாதையில இருந்து மதிப்பு கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம், முழு கல்பத்திற்கான விஷயம். ஸ்லோகன், நேரம் எப்படியோ அதற்கேற்ப தன்னை மோல்டு செய்து கொள்வது, இதுதான் ரியல் கோல்டு, அதாவது உண்மையான தங்கம் ஆகுவதாகும்.
அவ்வியக்த சமிகை இப்பொழுது பயமற்ற ஜுவாலாமுகியாகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் இருக்கும் தமோ பிரதானத்தை பஸ்மம் செய்யுங்கள். தபஸ்யா என்றால் ஜுவாலா ஸ்வரூப நினைவு. இந்த நினைவின் மூலம்தான் மாயா அல்லது இயற்கையின் பயங்கர ரூபம் குளிர்ச்சி அடையும். உங்களுடைய மூன்றாவது கண் ஜுவாலாமுகி கண் மாயாவை சக்தியற்றதாக ஆக்கிவிடும். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலி